This video sponsored by SPO Digital Marketing. This is work from home opportunity. Please send your name and qualification. WhatsApp to 9025863666 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் பேங்க் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எப்படி பேங்க் ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இங்க நீங்க பேங்க் லோன் எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஹோம் லோன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸா ஒரு 6ல இருந்து ஒரு 14 வரைக்கும் பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு போடுவாங்க. அப்ப நீங்க அதை வந்து கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, அவங்க விருப்பத்தை பொறுத்து இஎம்ஐல நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மனி எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா, அவங்க ஹோம் லோன் வாங்குறவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வாங்குவாங்க தெரியுமா? ஷாக் ஆயிடுங்க. ஒரே 1% மட்டும் தான் வாங்குவாங்க. சில பேங்க்ஸ் வந்து 1% கீழே வாங்குவாங்க. ஒரு சில பேங்க் வாங்காமே இருப்பாங்க இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி நாட்டுல நம்ம இருந்தா எப்படி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டான விஷயம் என்ன இருக்குன்னா, இங்க வந்து நீங்க டெபாசிட் பண்ணி வைக்கிற பணத்துக்கு 4% வந்து நம்ம பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த கண்ட்ரீஸ்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அப்படி இருக்காது. நீங்க டெபாசிட் பண்ணி வைக்கிற பணத்துக்கு நீங்க தான் பணத்தை கொடுத்தாகணும். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லைங்களா, அந்த நீங்க பணத்தை கொடுப்பீங்க, லாக்கர்ல போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி தாங்க நீங்க கொடுத்து வைக்கிற பணத்தை சேஃபா பாத்துக்கிறதுக்கு நீங்க தான் உங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி அதுக்கான தனி இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பேங்க் போடுவாங்க. அப்போ நீங்க ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கணும்னா நீங்க அவங்களுக்கு பணத்தை மந்த்லி பே பண்ணணும். ஓகே, கிரெடிட் கொடுக்கறது, அப்புறம் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு ப்ராஃபிட் பாக்குறீங்க. பேங்க் வேற எந்த மாதிரி விதத்துல பேங்க் வந்து ப்ராஃபிட் பாக்குறான்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்கள்கிட்ட சர்வீஸ் சார்ஜ்னு வாங்குவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு மினிமம் பேலன்ஸ் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லனாக்கா மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சனா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. அந்த மாதிரி ப்ராஃபிட் வரும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ்க்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்க வந்து ஃபைனோ இல்ல ஃபீஸோ வந்து பே பண்ற மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய வந்து ரீசன்ஸ் இருக்கு நீங்க வந்து அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி விதத்தெல்லாம் அவங்க ப்ராஃபிட் பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி ப்ராஃபிட் பாக்குறாங்க, இவ்வளவு லாபம் வரும்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க பாக்குற ப்ராஃபிட்ல 40% வரைக்குமே அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதே கரெக்டா இருக்கும் பேங்க்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் மேல ஒரு படி போய் 2 பேங்க்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவங்க எந்த மாதிரி அவங்களோட பேங்கை ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றதே சொல்றேன். 2021 படி கணக்குப்படி HDFC ஒரு பிரைவேட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கவர்மெண்ட் பேங்க். அவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். 2021 படி 4 லட்சம் கோடி வந்து SBIயோட வேல்யூவா இருந்துச்சு. HDFCயோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் கோடியா இருந்துச்சு. அப்புறம் கிரெடிட் வாங்குறாங்க இல்லீங்களா, அதுல பாத்தீங்கன்னாக்கா 23% SBI கவர்மெண்ட் பேங்க் கொடுத்துட்டு இருக்கு. கிரெடிட் கொடுக்கறதுல அதுக்கு அடுத்தபடியா HDFC 9% கொடுத்துட்டு இருக்காங்க. SBI பேங்க் கிட்ட 46 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. HDFC கிட்ட 6 கோடி இருக்காங்க. இந்த 2 பேங்கை நம்ம கம்பேர் பண்ணும்போது SBI விட HDFC 2 மடங்கு வேல்யூ அதிகமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா HDFC ஒரு பிரைவேட் பேங்க், அவங்க வந்து சொந்தமா முடிவு எடுக்கிறாங்க. ஆனா ஸ்டேட் பேங்க் அப்படி இல்ல, அது ஒரு கவர்மெண்ட் பேங்க். அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் போது மத்தவங்க கொடுக்கறப்போ கம்மியா தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குறப்போ கம்மியா தான் இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க. அதனால வேல்யூ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அது கவர்மெண்ட், HDFC பிரைவேட். ஓகேங்க, அப்போ கிரெடிட் வந்து SBI வந்து 22% வந்து கொடுத்துட்டு இருக்காங்களே. இந்தியாவில் இருக்கவங்கள 22% SBI கொடுக்குறாங்க, HDFC 9% கொடுக்குறாங்க. ஒருவேளை இவங்க கொடுக்கற கிரெடிட் வந்து வராம போயிடுச்சுன்னா, அதாவது NPAன்னு சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விதத்திலுமே அவங்களால வந்து பணத்தை கட்ட முடியல. அவங்க வந்து இதுக்கப்புறம் கட்டவே முடியாத நிலைமையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? அப்போ அதுக்கான பணம் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்ல. அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா,